இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 இருக்குல்ல, அது வச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறோம். அதுக்கு பேர் தான் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடிஆர் ஷார்ட்டா வந்து ஓடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் இதை நீங்க வந்து சொல்லி தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்மளோட ஐசிஏ மெட்டீரியல்ல, அதாவது இப்போ வந்து மே 27 எக்ஸாம்க்கு போத் ரெஜிம்லயும் நம்மளை வந்து சம் ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஸ்யூம் மெத்தட் தெரிஞ்சாதான் நியூ டேக்ஸ் போடுறது ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து டேக்ஸ் லேப்ஸ். டேக்ஸ் லேப்ஸ்னா எவ்வளோ இன்கம் ஒருத்தருக்கு இருந்தால் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படின்றது தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவல், அதாவது 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 60 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தரோட இன்கம் ஆனுவல் இன்கம் 2,50,000, அதாவது 2,50,000 இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது, அவங்களுக்கு டேக்ஸே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து 2,50,000 அதுலேருந்து 5 lakhs வரைக்கும் இன்கம் வச்சிருக்காங்க, ஆனுவல் இன்கம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5% வந்து டேக்ஸ் வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து 5 lakhலேருந்து 10 lakhs வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 20% வந்து நமக்கு வந்து டேக்ஸ். இந்த 12,500 என்ன அப்படின்றத நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணும் போது சொன்னாதான் புரியும். ஸோ அபவ் 10 lakhs, 10 lakhsக்கு மேலே ஆனுவல் இன்கம் வாங்குறவங்களுக்கு 30% வந்து நமக்கு வந்து டேக்ஸ் வந்து போடுவாங்க. இப்போ இதே 60 வயசுக்கு மேலே இருக்காங்க, அதாவது 80 இயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க, சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் என்ன இன்கம் ஸ்லாப் பார்த்தோன்னா அப் டு 3 lakhs, அவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 3 lakhs வரைக்கும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நில், அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. 3 lakhsக்கு மேலே 5 lakhs வரைக்கும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 5%. அடுத்து 5 lakhsலேருந்து 10 lakhsக்குள்ளே இருக்குது அவங்களோட சேலரி அப்படின்னா அவங்களுக்கு வந்து 20% டேக்ஸ். அபவ் 10 lakhs இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து 30% வந்து டேக்ஸ் ரேட்டு. நெக்ஸ்ட் சூப்பர் சீனியர் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கு. 80+, 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு என்ன இன்கம் ஸ்லாப் அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா 5 lakhs வரைக்கும் இவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீ. நெக்ஸ்ட் 5 lakhs மேலேருந்து 10 lakhs வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு பார்த்தா 20 lakhs 20% வந்து டேக்ஸ் ரேட். நெக்ஸ்ட் அபவ் 10 lakhs இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 30% வந்து டேக்ஸ் ரேட்டு. இந்த 1 lakh, இந்த 1,10,000, 10,000லாம் என்ன அப்படின்னா நம்ம சம்மு போகும்போது தான் புரியும். நெக்ஸ்ட் வந்து இப்போ டேக்ஸ், நம்ம வந்து டேக்ஸ் ரேட் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ டேக்ஸ் ரேட் மட்டும்தான் கட்டணுமா அப்படின்லாம் இல்லை. செஸ் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று போடுவாங்க, 4% வந்து செஸ் டேக்ஸ் அப்படின்னு வந்து போடுவாங்க. இந்த செஸ் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட எஜுகேஷனுக்காகவும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் வந்து நம்மளோட இந்தியாவில் மெடிக்கலுக்காகவும் எஜுகேஷனுக்காகவும் ஒரு சில அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு. ஸோ அதுக்கு தான் டேக்ஸ் கட்டுறவங்கள 4% எக்ஸ்ட்ரா கட்டுற சொல்கிறாங்க. ஸோ இந்த சார்ஜை வந்து இந்த 4% அவங்க எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காகவும் மெடிக்கல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிப்பாங்க. சர்சார்ஜ், நெக்ஸ்ட் வந்து ஹை இன்கம் ஏர்னர்ஸ்க்கு வந்து இன்னொரு சார்ஜ் வந்து சர்சார்ஜ் அப்படின்னு போடுவாங்க. யாருக்கெல்லாம் அந்த சர்சார்ஜ் போடுவாங்கன்னா, மோர் தென் 50 lakhsக்கு மேலே, 50 lakhsக்கு மேலே அவங்களுக்கு ஆனுவல் இன்கம் இருக்குது, 50 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 10% சர்சார்ஜ். 1 crore-லேருந்து 2 crore வரைக்கும் இன்கம் இருக்கிறவங்களுக்கு 15% சர்சார்ஜ். 2 crores-க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 25% சர்சார்ஜ். ஓகேவா? இப்போ அவங்களோட இன்கம் 5 crore-க்கு மேலே இருக்குது அப்படின்னா 37% தான் அவங்களுக்கு சர்சார்ஜோட ரேட்டு. இப்போ நியூ டேக்ஸ் ரெஸ்யூம் இருக்கா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025, அதில் வந்து இந்த 37% சர்சார்ஜை வந்து எடுத்துட்டாங்க. மேக்ஸிமமே 25% தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்ப்யூட் டேக்ஸ் லயபிலிட்டி இன் ஈச் கேஸ் செப்பரேட்லி ஆஃப் மிஸ்டர் எக்ஸ். ஏஜ் எவ்வளோ, 30 years. அப்போது என்ன கேட்டகரிக்குள்ளே வரும், இண்டிவிஜுவல் கேட்டகரி, அண்டர் 60 ஏஜுக்குள்ளே தான் வரும். ஹூஸ் டோட்டல் இன்கம் ஃபார் த டேக்ஸ் இயர் 2026 இஸ் as follows.
ஃபஸ்ட்டு வந்து அவரோட இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஆனுவல் இன்கம் எவ்வளோ? 2,10,000 2,10,000 கொடுத்துருக்காங்களா? இப்போ 2,10,000க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன மேக்ஸிமம் 2,50,000 வரைக்கும் அப் டு 2,50,000 வரைக்கும் டேக்ஸே கிடையாது. ஸோ அவங்களுக்கு நெல். செகண்ட் சம்மில் 3,50,000 ₹4 அப்படின்றத கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம கொஸ்டின் வந்து பார்க்கணும். கொஸ்டினில் 3,50,000 ₹4 கொடுத்துருக்காங்களா? இப்போ வந்து டோட்டல் இதில் வந்து இந்த ₹4 நமக்கு வந்து இன்கம் டேக்ஸ் நம்ம ஃபைல் பண்ணும்போது ₹4 அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த டோட்டல் இன்கம் வந்து ரவுண்ட் ஆஃப் நம்ம பண்ணணும். இப்போ 5க்குள்ளே இருக்குது, லெஸ் தென் ₹5 இருக்குது அப்படின்னா 3,50,000, அதாவது நியரஸ்ட் லெஸ் தென் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். மோர் தென் ₹5 இருக்குது அப்படின்னா 5 அல்லது மோர் தென் ₹5 இருக்குது அப்படின்னா 3,50,000 ₹10 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். மோர் தென் ₹5 அந்த நியரஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ வந்து இன்கம் ஒரிஜினல் டோட்டல் இன்கம் எவ்வளோ? 3,50,000 ₹4. இதை நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 3,50,000 ஃபஸ்ட்டு பேசிக் எக்ஸப்ஷன் எவ்வளோ? 2,50,000 வந்து எக்ஸப்ஷன். ஸோ அது வரைக்கும் நில், அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1,00,000 பேலன்ஸ் இருக்குது. ஸோ 1,00,000க்கு டேக்ஸ் ரேட் வந்து 5%. அதாவது 2,50,000லேருந்து 5,00,000 வரைக்கும் 5% நமக்கு வந்து டேக்ஸ் ரேட்டு. ஸோ 1,00,000 × 5% அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வேல்யூ வந்து 5,000 கிடைக்கும். இப்போ இந்தியா வந்து நமக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961ல் மேக்ஸிமம் ரிபேட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்கே போட்டிருப்பேன் 12,500 வரைக்கும் ஓல்ட் டேக்ஸ் ரெஸ்யூம் படி நமக்கு ரிபேட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல எவ்வளோ வருது? 5,000 தானே வருது. மேக்ஸிமம் எவ்வளோ? 12,500 வரைக்கும் நமக்கு ரிபேட் கொடுப்பாங்க. அப்போ இந்த 5,000 நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து நமக்கு ரிபேட்டாக அதை நமக்கு திருப்பியும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து டேக்ஸ் டியூ வந்து என்ன வரும்? நில். ஓகேவா? இப்போ தேர்டு சம் வந்து 5,00,000 அப்படின்றது. இன்கம் எவ்வளோ? 5,00,000. பேசிக் எக்ஸப்ஷன் 2,50,000. 2,50,000 வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. ஸோ நில். பேலன்ஸ் இருக்கிற 2,50,000க்கு எவ்வளோ? 5%. அப் டு 5 lakhs வரைக்கும் நமக்கு 5% தான். ஸோ 2,50,000க்கு 5%. ஸோ 12,500. 2,50,000 into 5% போட்டால் 12,500. மேக்ஸிமம் வந்து நமக்கு எவ்வளோ ரிபேட் கொடுப்பாங்க? 12,500 ரிபேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிபேட் வந்தால் டேக்ஸ் டியூ எவ்வளோ இருக்கும்? நில். ஆக்சுவலி நம்ம வந்து பேசிக் லிமிட் போக இதை வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஆக்சுவலி 2,50,000 தானே இருக்குது. அப்போ இதுக்கும் நமக்கு வந்து நெல் தான் வரும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. டோட்டல் இன்கம் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். அதில் பேசிக் லிமிட் நமக்கு என்னன்றதை போடணும். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் பேசிக் லிமிட்டை நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு அந்த என்ன ஸ்லாப் வருமோ அந்த டேக்ஸ் ரேட் போடணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்த்தோம்னா 9,99,995 இருக்கு. 995 இருக்கு. ஸோ 5 ஆர் மோர் தென் 5 வந்து நியரஸ்ட் வேல்யூ நான் எடுக்கணும்னு சொன்னேன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு. இப்போ இன்கம் எவ்வளோ? 9,99,995. இப்போ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 10 lakhs மாறும். இங்கே மிஸ்டேக் 10 lakhs மாறுமா ரவுண்ட் ஆஃப் பண்ணால்? ஸோ 10 lakhsல இப்போ நமக்கு வந்து அது 10 lakhs இருக்கா? 10 lakhsனா 10 lakhsக்குள்ள டேக்ஸ் லேப் வந்து டேக்ஸ் ரேட்டுக்கு தான் பார்க்கணும். ஆனால் பேஸ்ட் ஆன் பேசிக் எக்ஸப்ஷன் வந்து இந்த மேக்ஸிமம் 5 lakh பிஃபோர் டேக்ஸ் லேப்ல என்ன எண்ட் ஆகுது? 5 lakhs தான் எண்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த சம்முக்கு வந்தோம்னா 5 lakhs ஆன் 5 lakhs 5 lakhs வரைக்கும் நமக்கு எவ்வளோ ரிபேட்டு? 12,500 ரிபேட். ஸோ அந்த அமௌண்ட்டை போட்டுருவோம். இப்போது 5 lakhs into 20%. 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் நமக்கு டேக்ஸ் ரேட் வந்து 20%. ஸோ வந்து 5 lakhs into 20% போட்டால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1 lakh. ஸோ 1 lakh + 12,500 நம்ம வந்து ஆட் பண்ணும்போது 1,12,500 அப்படின்றது கிடைக்கும். ப்ளஸ் செஸ் 4% ஆட் பண்ண சொன்னேன்னா
1,12,500 இருக்கா. ஸோ அதை கூட 4% ஆட் பண்ணும்போது 1,17,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 50 லேக்ஸ், அடுத்து 90 லேக்ஸ் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 50 லேக்ஸ் பார்க்கும்போது இன்கம் எவ்வளோ 50 லேக்ஸ். 50 லேக்ஸ் வந்து மோர் தென் 10 லேக்ஸ் வருதா. ஸோ ரவுண்ட் ஆஃப் என்ன வரும் 5 லேக்ஸ்லேருந்து 10 லேக்ஸ் அந்த ஸ்லாப் தான் வரும். ஸோ 10 லேக்ஸ் வரைக்கும் எவ்வளோ ரூபா 1,12,500. இந்த இடத்துல நம்ம போட்டோமா 10 லேக்கோட வேல்யூ 1,12,500 வருதா. ஸோ அதை நம்ம போடணும். பேலன்ஸ் இருக்கிற 40 லேக்ஸ் 10 லேக்ல 50 லேக்ல வந்து 10 லேக்ஸ் போக 40 லேக்ஸ்க்கு மோர் தென் 10 லேக்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் 30%. ஸோ அதை இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 12 லேக்ஸ் கிடைக்கும். அப்போ 13,12,500 இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து 4% ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 52,500 கிடைக்கும். டோட்டல் நமக்கு டேக்ஸ் பேயபிள் எவ்வளோனா 13,65,000. அடுத்து இது என்னது 90 லேக்ஸ். 90 லேக்ஸ்க்கு எவ்வளோ இன்கம் வந்து 90 லேக்ஸ் ரவுண்ட் ஆன், அதாவது ஆன் நம்ம இதில் மேக்ஸிமம் ஸ்லாபே 10 லேக்ஸ். ஸோ 10 லேக்ஸ்க்கு எவ்வளோ ருபீஸ் 1,12,500. நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிற 80 லேக்ஸ்க்கு இன்டூ 30%, மோர் தென் 10 லேக்ஸ் வந்து 30%. ஸோ போடும் போது நமக்கு 24 லேக்ஸ் கிடைக்கும். இதை ஆட் பண்ணிட்டு செஸ் 4% ஆட் பண்ணணும். நம்ம அந்த ப்ரொவிஷனில் பார்த்தபடி மோர் தென் 50 லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு 50 லேக்ஸ்லேருந்து 1 crore வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சர்சார்ஜ் அப்படின்றது ஒன்று வந்து சார்ஜ் பண்ணுவோம்னு சொன்னோமா 10%. ஸோ 10% சர்சார்ஜ் ஆட் பண்ணி இந்த அமௌண்ட் வரும் 28,74,300. ஓகேவா. இதோட இந்த ஃபர்ஸ்ட் சம் இது வந்து புரிஞ்சிருக்கா. நெக்ஸ்ட் சம் பார்த்தோம்னா 45 இயர்ஸ் பிஸ்னஸ் மேனுக்கு இன்கம் கேல்குலேட், அவரோட டாக்ஸபிள் இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இவங்க ஃபைண்ட் அவுட் டாக்ஸ் liability in case separately of Mr. Y, a resident, born on 1/4/1967, if his total income for the tax year 2026 to 27 is, இந்த அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்களா. இவர் வந்து 1967 பிறந்திருக்காரு. ஸோ இந்த சம் நம்ம பார்த்தோம்னா சம் நம்பர் 3 இதில் வந்து ஒரு ப்ரொவிஷன் மெயின் ப்ரொவிஷன் இருக்குது இந்த சம் நம்பர் 3க்கு. எ பர்சன் பார்ன் ஆன் 1 ஏப்ரல், அதாவது இவர் பிறந்திருக்கிறது April 1 பிறந்திருக்காரு. ஒரு பர்சன் 1 ஏப்ரலில் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னா would be considered to have attained a particular age on 31st March. இப்போ அவருக்கு வந்து 2027 தான் வந்து 60 வயசு ஆகும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த ப்ரொவிஷன் படி 2026லேயே நீங்கள் 60 வயசு ஆன மாதிரி வச்சுக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் சர்க்குலர் வந்து சொல்லுது. அவங்களோட ப்ரிசீடிங் இயரே வந்து அனிவர்சரியா செலிப்ரேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 31st March, அதாவது இந்த ரூல்ஸ் வந்து 1 ஏப்ரலில் பார்ன் ஆனவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அப்போ இந்த சம்மில் பார்த்தோன்னா 1 ஏப்ரல் 1967 அவர் பிறந்திருக்காரு. அவர் March 2027 தான் 60 வயசு அட்டைன் பண்ணுவார். பட் சீனியர் சிட்டிசனாக டேக்ஸ் இயர் 2026 to 27 டேக்ஸ் இயர்லேயே அவரை சீனியர் சிட்டிசனாக கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அது ஃபஸ்ட்டு சம் வந்து 2,90,000. இப்போ வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் டேக்ஸ் லேப் பார்க்கணும். சீனியர் சிட்டிசனில் மேக்ஸிமம் 3 lakh வரைக்கும் நமக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. ஸோ பேசிக் எக்ஸப்ஷன் நில். நெக்ஸ்ட்டு 5 lakhs கொடுத்துருக்காங்களா. 5 lakhsல இன்கம் எவ்வளோ 5 lakhs ஆன் 3 lakhs வரைக்கும் பேசிக் எக்ஸப்ஷன். பேலன்ஸ் இருக்கிற 2 lakhsக்கு 20%. அப்போ 2 lakhs இன்ட்டு 20% போடும்போது 10,000. ஸோ 10,000 வந்து ரிபேட்டு. இப்போ இந்த 10,000 12,500 எப்படி வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு புரியுதா. இந்த இடத்துல நான் வந்து போட்டிருப்பேன் 12,500 1,12,500 இருக்கா. இப்போ இந்த இடத்துல 10,000 இருக்கா. ஸோ இந்த 20% ப்ளஸ் 10,000, அதாவது இந்த 10,000 என்ன அர்த்தம் அப்படின்னா மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணுறோன்னா 10,000 தான் வரும் அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து
மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த சம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 10 லேக் 5 லேக்ஸ்க்கு 10,000 தான் வரும். ஸோ அது வந்து ரிபேட். அப்போ டேக்ஸ் டியூ எதுவுமே கிடையாது, நில். நெக்ஸ்ட் 10 லேக் வருது. இன்கம் வந்து எவ்வளோ 10 லேக்ஸு. 5 லேக்ஸ் அதில் போயிடும். அதாவது 5 லேக்ஸ் டு 10 லேக்ஸ் அந்த இதுக்குள்ளே தான் இப்போ இருக்காங்க, அந்த டேக்ஸ் லேபில் தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் என்னது 3 லேக்ஸ் மேலே 3 லேக்ஸ்லேருந்து 5 லேக்ஸ்க்குள்ளே ஒரு டேக்ஸ் ஸ்லாப் இருக்குமா? ஸோ அதுக்கு நம்ம வந்து பேசிக் எக்ஸம்ஷன் போடணும். அப்போ 5 லேக்ஸ் பேலன்ஸ் இருக்கிற 5 லேக்ஸ்க்கு 20% இன்ட்டு 1 லேக் இதை நம்ம போட்டு செஸ் 4% ஆட் பண்ணி டேக்ஸ் டியூ கொண்டு வந்துடணும். இது மாதிரி தான் எல்லா சம்ஸுமே, இதில் இருக்கிற எல்லா சம்ஸுமே நமக்கு வந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சம் நம்பர் 5. A resident, Mr. B வந்து ஒரு resident, ஏஜ் 40 years, taxable income வந்து கொடுத்துருக்காங்க, டோட்டல் இன்கம். இப்போ இதில் வந்து 50 lakhs 100 rupeesன்னு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸிமம் 50 lakhs வரைக்கும் நமக்கு சர்சார்ஜ் கிடையாது, 10%. இந்த 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சதுக்காக நான் 10% வட்டி வந்து எக்ஸ்ட்ரா கட்டணுமா, அதாவது டேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கட்டணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து ஒரு ஒரு எக்ஸப்ஷன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா சம் நம்பர் 5ல மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்றத வச்சுருக்காங்க. இப்போது 50 lakhs 100 rupees இருக்கா, இன்கம் எவ்வளோ 50 lakhs 100 rupees. இது நார்மல் ஜென்ரல் கேல்குலேஷன். ஆன் மேக்ஸிமம் என்ன 10 lakhs. 10 lakhsக்கு எவ்வளோ 1,12,500. பாக்கி இருக்கிற 40 lakhsக்கு 30% நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கட்டணும். அதாவது இந்த 100 rupeesக்காக நம்ம 30% எக்ஸ்ட்ரா நம்ம வந்து டேக்ஸ் கட்டுறோம். அப்போது 12 lakhs 30 rupees. நெக்ஸ்ட் அது கூட சர்சார்ஜ் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுவோமா, அதை ஆட் பண்ணால் இவ்வளோ ரூபா வருது. அப்போ இந்த வெறும் இந்த 100 rupeesக்காக நம்ம இவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட் கட்டணுமா அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணப்போ அப்போ ஒரு எக்ஸப்ஷன் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா இப்போ எப்படி போகணும்னா இன்கம் எவ்வளோ 50 lakhs 100, இதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்க சொல்கிறாங்கன்னா 50 lakhsனே கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் வந்து 10 lakhsா. ஸோ 1,12,500 அப்படின்னு இருக்கா. பாக்கி இருக்கிற 40 lakhsக்கு 30% அதே சார்ஜ் தான் வரும். நெக்ஸ்ட்டு சர்சார்ஜாக நீங்கள் வந்து 10% கொடுக்காம இந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கோ அதை நீங்கள் எனக்கு சர்சார்ஜாக கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது 30 lakhs 12,600 வருமா. 4% செஸ் 52,504 வருது. இப்போ டேக்ஸ் டியூ அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டினா போதும். அப்போ இந்த அமௌண்ட் 14 lakhs 43,783க்கும் 13 lakhs 65,104க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 1,31,183 rupees வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். அந்த 100 rupeesக்காக நம்ம 1 lakhs கட்ட தேவையில்லை. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு கன்சிடர் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்த்தா 50 lakhs 10,000 அதே சேம் தான். அதே மாதிரி இதை பார்த்தா 51 lakhs. நெக்ஸ்ட்டு வந்து 1 crore 1 lakhs 1 crore இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா வந்த 1 lakhsக்காக நம்ம வந்து அவ்வளோ சார்ஜஸ் கட்டணுமா அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி வந்து 2 crore 1 lakh. ஸோ இந்த சம்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெக்சர் வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கான தியரிஸ்லாம் கொஞ்சம், அதாவது ஓல்டு ஆக்டுக்கும் நியூ ஆக்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோட ஃபஸ்ட்டு லெக்சர். இன்கேஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், எதுவும் புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த என்னோட நோட்ஸை வந்து பிடிஎஃபாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.